காயல் படம் பார்த்துட்டு வரேங்க. ஒரு அருமையான ஒரு படத்தை பார்த்த ஒரு நிறைவு. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் தனியா வந்து பார்த்திருக்கேன். நல்ல ஒரு குடும்ப படம். ஆனா குடும்பத்துல இன்னைக்கு பிரச்சனைகள், இந்த இந்த மாதிரி கல்யாணம், அந்த மரம் மதம் மாறி ஜாதி மாறி பண்ணா என்ன பிரச்சனைங்கிறத ரொம்ப யதார்த்தமான நடிப்புல காட்டியிருக்காங்க. அன்புங்கிறது இல்லாம போறதுனால தன்னோட மகளே இறந்துட்ட பிறகு கூட அவங்க அந்த ரியலைசேஷன் வர அந்த மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில புரிஞ்சுக்கிறாங்கன்றத படத்துல அந்த டச்சிங்கா இருந்தது. அந்த கடைசி சீனு எல்லாம் நடிச்ச எல்லாருமே ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருக்காங்க. லொகேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இசைய பத்தி இங்க ரொம்ப முக்கியமா சொல்லணும். இறைச்சல் இல்லாத ஒரு இசை, அப்படி மென்மையான அந்த பாடல்களை கேட்கவும் சவுண்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. காயல் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். இந்த சமூகத்து ஒரு எழுத்தாளர் வந்து டைரக்டர் ஆகும்போது அது வித்தியாசமா இருக்கும். ஒரு கவிதை போல பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சு, லிங்கேசன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் குடும்பம் ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். ஸ்டோரி வந்து லவ் ஸ்டோரி, இந்த ஆணவ கொலை அது சம்மந்தமாக தான் இருக்கு. கண்டிப்பாக பார்க்க வேண்டியது, ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். ஹீரோ ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இல்லை லேக் ஒன்றும் இல்லை, லேக் எதுவும் இல்லை, நல்லா இருக்கு. நல்லா பிஜிஎம் பாட்டு நல்லா இருக்கு. தேன்மொழி பாட்டு எல்லாரும் திருப்ப கேட்கக்கூடிய பாட்டா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலியா கண்டிப்பா பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற கரண்ட்ல நடக்கிற இஷ்யூ பத்தி பேசியிருக்காங்க, சாதியை பத்தி, ஏற்றத்தாழ்வை பத்தி பேசியிருக்காங்க. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூவி தான் அது. குறிப்பா லிங்கேஷோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ஹீரோட ஆக்டிங். அப்புறம் மற்ற ஆக்டர்லாம் அந்த ஒரு அம்மா ஒருத்தர் நடிச்சிருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. மற்றபடி இல்ல லேக் எங்குமே இல்லை. குறிப்பா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ட்ரை பண்ணிருக்காங்க, அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். எல்லாருக்கும் பிடிக்குங்க. ஆமா, இது ஃபேமிலி ஓரியன்டட் மூவி தான். இது காமெடி இல்ல, ரொம்ப இல்ல. ஆனா இது வந்து ரொம்ப மெசேஜ் கன்வே பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அதனால வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம்னால ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூவி தான் அது. எல்லாமே நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு, பாட்டுமே நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதான் ஒரு ஆண் பெண் அவங்க காதலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு படமா இருக்குது. அந்த காதல் உணர்வுகளை எப்படி வெளியில சொல்ல முடியாத உணர்வுகள் எல்லாம் வந்து எப்படி இறுக்கி பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கறது வந்து சொல்ல முடியாத உணர்வுகளை சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட படமா இருக்கு. அருமையா நடிச்சிருக்காங்க. படத்துக்கு உண்டான அப்படிலாம் இல்ல, படத்துக்கு ஏத்த மாதிரி நடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அப்படி இல்ல, படமே ஒரு சின்ன படமா தான் இருக்குது. போர் அடிக்கிற அளவுக்கு இல்ல. நம்ம படத்துக்குள்ள போயிட்டோம்னா அது கண்டிப்பா போர் அடிக்க வாய்ப்பு இல்லை. எல்லாமே படத்துக்கு தேவையான அளவு இருக்கு. ஆமா, ஃபேமிலியான படம் தான், ஃபேமிலிக்குள்ள உள்ள ஒரு கதை தான். படம் நல்லா இருந்துச்சு. இப்போதான் காயல் திரைப்படம் பார்த்துட்டு வந்தேன். படம் ஒரு நல்ல படம், சமூகத்துக்கு தேவையான ஒரு படம். இந்த படம் ஒரு டிராவல் ஜேர்னி. அந்த டிராவலுக்குள்ள நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கேன். டிராவலுக்குள்ள மீன்ஸ் எப்படின்னா, மனிதர்களோட மனநிலை பற்றி, குடும்ப உறவுகளை பற்றி, அதுக்குள்ளே இருக்க சிக்கல், சாதிய சிக்கல்களை பற்றி இந்த படம் பேசுது. குடும்ப உறவுகளுக்குள்ள வந்து பொதுவாகவே ஆண்கள் தான் சாதியை தூக்கி பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. பெண்கள் தான் சாதிய கட்டமைப்பையே இங்கே சமூகத்தில் காலகாலமாக வந்து கடைபிடிக்கிறதுக்கு ஒரு காரணிகளாக பெண்களை பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தப்படும் பெண்களை வந்து பழக்கப்படுத்தி வச்சிருக்கிற அந்த சமூகத்தில் அப்படி பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு பெண் வந்து அதை பிடிச்சு வச்சிருந்தா அது வந்து அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துனா, அது ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்துச்சுன்னா அது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும். அது தங்களோட சொந்தங்களோ இல்லை வந்து மகளோ அவங்களுக்கு ஒரு உயிரிழப்பு ஏற்படுத்தினா அது வந்து என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும், அதனால வர விளைவுகள் என்ன, அது அவங்க லைஃப்ல ஆஃப்டர் அந்த உயிரிழப்புகள் இறந்த பிறகு என்னென்ன பிரச்சனை ஏற்படுத்துங்கிறத பற்றி இந்த படம் பேசுது. லிங்கேஷ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ரமேஷ் திலக் ஒரு கேரக்டர் ஒன்று சூப்பராக இருக்குது. அப்புறம் அஜிமுல் இன்னைக்கு அந்த அம்மா கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. அவங்க சூப்பரான ஆர்டிஸ்ட், அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. பாட்டு 2 பாட்டு வந்து சூப்பராக இருக்குது. 2 பாட்டு ரெண்டுமே மெலடியான சாங், ரெண்டுமே நல்ல பாட்டு, நல்ல படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்ததுப்பா, எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபீமேல் டாமினேட்டிங்கும் கொஞ்சம் இருக்குது குடும்பங்களில். ஏன்னா இவ்வளோ நாள் மேல் தான் காமிச்சிருக்கோம். நம்ம ஃபீமேல் டாமினேட்டிங் இருக்குன்றத கொஞ்சம் இதில் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அந்த டைரக்ஷன் மேம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க கொடுத்த கேரக்டர் கரெக்டாக நடிச்சிருக்காங்க. அதிகமாகவும் இல்லை, குறைவாகவும் இல்லை. கொடுத்த கேரக்டருக்கு கரெக்டாக நடிச்சிருக்காங்க. இல்லைப்பா, ஒன்றும் லேக் ஆகலை, கரெக்டாக இருக்குது. ஓரளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
கடைசி அந்த மேடம் அழுகுறாங்களே, அந்த அவளுடைய அந்த அஸ்தியை வந்து கையில் எடுத்து கொடுக்குறாங்கல்ல, அது ரொம்ப டச்சிங்க. பாட்டு இன்னும் ஒரு 2 பாட்டு வச்சிருந்துருக்கலாம். இல்லை அனுமோளுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஏதோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஒரு பாட்டு வச்சிருந்துருக்கலாம். ஒரு பாட்டு கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி. இன்னொரு பாட்டு அவங்க 2 பேருக்கு மட்டும் தனியாக வச்சிருக்கலாம். ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. இது ஒரு லவ் ஸ்டோரி தான் ப்ரோ. அதாவது ஜாதி மறுப்பு திருமணம் பண்றாங்கல்ல, ஸோ அதை பத்தி தான் நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. இல்ல எல்லாத்தோட நடிப்புமே நல்லா இருக்கு. இல்ல அது மாதிரி எதுவும் இல்லை ப்ரோ. ரெண்டுமே நல்லா இருக்கு. பாட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல அந்த கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் டச்சா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம். எனக்கு எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். நான் முதல்ல இருந்தே நடுவுல அந்த பழசும் அந்த இதெல்லாம் பிளாஷ்பேக் அதெல்லாம் மாறி மாறி வந்தா கூட அந்த அந்த சீனை வந்து கனெக்ட் பண்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். 2 பகுதியுமே ரொம்ப எமோஷனலா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருக்கட்டும், 2வது ஹாஃபா இருக்கட்டும், ரொம்ப உணர்ச்சிகரமா இருந்ததுங்க. எல்லா ஜெனரேஷனும் இன்னைக்கு நமக்கு ரொம்ப தேவைங்க. இந்த 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 சப்ஜெக்ட் வந்து இன்னைக்கு நமக்கு ரொம்ப தேவை. இதை வந்து கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். இதை பார்க்கும்போது ஒரு புரிதல் வரும், நம்ம சமுதாயத்துல என்ன நடக்குதுங்கிறது. யங்ஸ்டர்ஸ்க்கு கூட ஒரு புரிதல் வருங்கிறது தான் என்னோட பார்வை. படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து தியேட்டர்ல குடும்பமா பார்க்க முடியும். ரொம்ப ஆபாசமா, ரொம்ப வன்முறையா, ரொம்ப கத்தல எதுவுமே இல்லை. அதான் சொல்றேன், 20 வருஷம் எனக்கு படம் பாக்குற ஆசையெல்லாம் போயிடுச்சு. மண்டை மேலேயே சவுண்ட் வர மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இங்க எதுவுமே இல்லை. இசை வந்து ரொம்ப அப்படி வருடுற மாதிரி ஒரு இசை, அந்த உரையாடல், சீனரிஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பு. அதான்